ஹலோ. இன்றைக்கி காலையில் இந்நேரத்துக்கே 6:30 மணிக்கே எழுந்திரிச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா எனக்கு கேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னா இன்றைக்கி எனக்கு டெஸ்ட்டு, அதாவது ஃபைனல் கிளாஸில் டெஸ்ட்டுன்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும். அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க மொத்தமாக. அதுக்காக தான் வந்து ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன கேக் பண்ணுறதுனே எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. சாக்லேட் பேஸ்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெனிலா பேஸ்லேயே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து மேங்கோ தான் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ செய்யும் போது வரைக்கும் மேங்கோ தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் எப்பவும் போல் வந்து மதியானம் என்னோடய பையனை வந்து எங்கள் மாமியார்கிட்ட தான் விட்டுட்டு வருவேன்னா, சரி அவன் என்ன பண்ணுறான் சாப்பிட்டானான்னு கேட்குறதுக்கு லஞ்ச் பிரேக்கில் கால் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து சொன்னாங்க, என்னமோ அவனுக்கு ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மைண்டே இல்லை. சரி ஏதோ ஒரு கேக்கு டக்குன்னு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும், எப்படா போய் அவனை பார்ப்போங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டில் பண்ணது தான் இந்த கேக்கு. இது வந்து பிளாக் கரண்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பிளாக் கரண்ட்டுங்கிறனால கொஞ்சம் கலர் மேட்சாக இருக்கணுங்கிறதுக்காக பர்பிள் தீமில் பண்ணியிருந்தேன். இந்த கேக் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங் கேக் பண்ணியிருந்தோம். இதுதான் அந்த வெட்டிங் கேக். 2 டயரில் எங்களுக்கு இன்னும் டெமோ காட்டலைங்கிறதுனால எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் நான் பண்ண கேக்கு தான் வந்து இந்த கேக்கு. இது வந்து ஒரிஜினல் ஃப்ளார்ஸ் தான் வச்சுருக்கோம். நமக்கு வேணும்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸும் வச்சுக்கலாம். இது வந்து எக்லெஸ் கேக்கு. இதுதான் நாங்கள் பண்ணியிருந்தோம். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வெற்றிகரமாக வந்து நான் என்னோடய பேக்கிங் கிளாஸை முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கேக்கு வந்து உங்களுக்கும் வேணும், உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ஹோம் டெலிவரி அவைலபிள். ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் தவிர ப்ரௌனீஸ், பிளாண்டீஸ், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம கொரியர் பண்ணிக்கலாம். இது மாதிரி வேணும்னாலும் என்னை ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இனி நான் என்னோடய ஆர்டர்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேங்கிற வீடியோவில் பார்க்கலாம். பாய்.